ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 23 February 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், டாக்டர் ரெட்டிஸ் லேப் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. மாருதி சுசுகி, ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், பிபிசிஎல் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்ஐஐஸ், டிஐஐஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ ரோட்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் இதுக்காக மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆச்சுது. கிரிப்டோ இதுக்காக விழுந்துச்சு. க்ரூடு கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. நீங்கள் நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் நேற்றே சொன்னதாவது 22,250 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது வந்து மார்க்கெட்டை 22,250க்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் அன்றைக்கும் நடந்துச்சு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா 22,212 க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னொரு 50 பாயிண்ட் தாண்டி 22,300 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் ஆகிருக்குது. அதே மாதிரி ஸ்டில் வந்து சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 22,000 சப்போர்ட் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் வந்து இந்த மந்த்லி எக்ஸ்பைரி முடிகிற வரைக்கும் ஸோ 22,000லேருந்து 22,300 வரைக்கும் தான் அது கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 41 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் காட்டுது. ஸோ மேபி கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம். அப்புறம் ஸ்டாக்ஸாக பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து ஒரு 24 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. அது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா 3 நாளாக விழுந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு ஸ்லைட்டாக ஒரு ரெக்கவரியை காட்டியிருக்குது. அப்புறம் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 19 பாயிண்ட்ஸ் வந்து இது ரேலியாக இருக்குது. அது எதனால் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜனவரியில் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஒரு முன்னோடியாக இருந்துச்சு. அதுக்கு அந்த நியூஸுக்கு அப்புறமாவே எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நல்லாவே ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் டாக்டர் ரெட்டிஸ் லேபை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 78 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ப்ராஃபிட் புக்கிங்னால் ஒரு 3 நாளாக விழுந்துட்டு இருந்தது 52 வீக் ஹையிலேருந்து. இப்போ எகெயின் வந்து அது ரேலியை காமிக்குது. அப்புறம் மாருதி சுசுக்கி பார்த்திங்கன்னா ஒரு 122 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா மாருதி வந்து ஸ்மால் கார்ஸ் ஸ்பேஸில் வந்து அவங்களோட மார்க்கெட் ஷேர்ஸை வந்து கணிசமான அளவுக்கு குறைய வச்சுட்டாங்க. அதாவது 4 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கான அந்த பேசிக் மாடல் கார்களில் வந்து இவங்க தான் ரொம்பவே டாமினண்ட்டாக இருந்தாங்க. ஸோ இப்போது அவங்களோட டாமினன்ஸை வந்து இப்போ கொஞ்சமாக லூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு புரோக்கர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதோட இம்பேக்ட்னால் மாருதி சுசுக்கி கொஞ்சமாக விழுந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இம்போர்ட் பண்ண பார்ட்ஸில் வந்து தப்பான டேக்ஸ் கோடை இவங்க பயன்படுத்தியிருக்கிறதா இவங்க மேலே ஒரு விசாரணை வேறு போயிட்டுருக்குது. அதுக்கு வந்து மாருதி சுசுக்கி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டில் வந்து அந்த நியூஸும் கொஞ்சம் இம்பேக்ட் பண்ணியிருக்குது மாருதி சுசுக்கி ஸ்டாக்கோட வீழ்ச்சிக்கு. அப்புறம் எஸ்எல் டெக்னாலஜிஸை பார்த்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. 52 வீக் ஹையில் இருந்துச்சு, ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்துருக்குது. அப்புறம் பிபிசிஎல்லில் பார்த்தோம் அப்படின்னா சிஎல்எஸ்ஏ புரோக்கர் வந்து பிபிசிஎல்க்கு அப்புறம் வந்து ஹெச்பிசிஎல் அப்புறம் ஐஓசி இந்த எல்லா ஸ்டாக்குக்குமே வந்து அவங்க ஸ்டில் செல் ரெக்கமெண்டேஷனை தான் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே இந்தியன் ஃபியூவல் ரிஃபைனரிஸ் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 5-7% வந்து க்ரூட் ஆயில் இதுக்கு மேலே ரேலி ஆச்சுதுன்னா அது இந்த மேலே சொன்ன கம்பெனிஸோட மார்க்கெட்டிங் மார்ஜின் வந்து ரொம்பவே அடி வாங்கிறதுக்கு முக்கியமான காரணியாக அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த புரோக்கரோட அந்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி ஒருவேளை க்ரூடோட ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா
நீங்கள் இந்த 3 ஸ்டாக்கையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது நல்லது. அப்புறம் எஃப்ஐஐஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து 1276 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. முந்தின நாள் வந்து வியாழக்கிழமை செல் பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. டிஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா 176 கோடிக்கு வந்து 2வது நாளாக மறுபடியும் கண்டினியூஸாக பை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து ஒரு 62 பாயிண்ட் ரேலியாக இருந்துச்சு, S&P 500 வந்து 1 பாயிண்ட் ரேலியாக இருந்துச்சு, நாஸ்டாக்கு 44 பாயிண்ட் விழுந்துருந்துச்சு. டவ்வும் S&P 500ம் ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஆனால் யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து பெரிய அளவுக்கு எந்த மூவையும் நம்ம வந்து பார்க்க முடியலை, ஓரளவு ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் கிரிப்டோவை பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் வந்து 534 பாயிண்ட் விழுந்து பிட்காயின் வந்து 50,786க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த பிட்காயின் ஆல்விங் நடந்ததுக்கு அப்புறமாவே பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து விழுந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது ஒரு ஈவெண்ட்டு, பிட்காயினில் வழக்கமாக நடக்கக்கூடியது தான் அந்த பிட்காயின் ஹால்விங்கிறது. அதாவது பிட்காயின்ங்கிறது டீட்டெயிலாக பார்த்தோன்னா அது ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி. அதாவது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஒவ்வொரு பிளாக்காக வந்து ஆட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு 2,10,000 பிளாக்ஸுக்கு அப்புறமாவும் இந்த மாதிரி பிட்காயின் ஹால்விங் நடக்கும். அதாவது மைனர்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய அந்த ரிவார்ட் பாயிண்ட், அதாவது ரிவார்டில் கிடைக்க வேண்டிய பிட்காயின்ஸ் வந்து இந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு அப்புறமா, அதாவது பிட்காயின் ஹால்விங் ஈவெண்ட்டுக்கு அப்புறமாவும் 50%, அதாவது பாதியாக குறைஞ்சிரும். பிட்காயின் வந்து தொடங்குறப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷனுக்கும் மைனர்ஸ்க்கு 50 பிட்காயின்ஸ் வந்து கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்பரு 6.25 காயினாக உருமாறி இருக்குது. இந்த அளவுக்கு குறைஞ்சி இருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த அளவுக்கு ரிவார்ட்ஸ் வந்து எதுக்காக அவங்க குறைச்சிக்கிட்டே வராங்க அப்படின்னா, நிறைய பிட்காயின்ஸ் க்ரியேட் ஆகி அது ஒரு இன்ஃப்ளேஷனை க்ரியேட் பண்ணிடக்கூடாது, அந்த இன்ஃப்ளேஷனை தடுக்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு தெரியும். அதாவது அதிக அளவுக்கு வந்து பணம் வந்து அச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு இன்ஃப்ளேஷனை க்ரியேட் பண்ணும். ஸோ அதை வந்து பிட்காயினில் நடக்காமல் ஆக்கிறதுக்காக தான் இந்த முறையை வந்து அவங்க கையாண்டுட்டுருக்குறாங்க. ஸோ இது இந்த ஹால்விங் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. அதுக்கப்புறமாவே பார்த்திங்கன்னா பிட்காயின் கொஞ்சமாக விழுந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் க்ரூடு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு $1.95 ஒரு பேரலுக்கு வந்து விழுந்திருக்குது, 81.72 இருக்குது. ஸோ இது வந்து டிமாண்ட் ஒரீஸ்னால் கொஞ்சமாக விழுந்திருக்குது, டிமாண்டு குறைஞ்சதாக பார்க்கப்படுது. அதனால் க்ரூடோட ப்ரைஸஸ் வந்து விழுந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் டொய்ச்சே பேங்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, க்ரூடு வந்து $88 போகும் இந்த இயர் முடிகிறதுக்குள்ள, அதாவது 2024 முடிகிறதுக்கு முன்னாடி. பிரெண்ட் வந்து $88ங்கிற ப்ரைஸிங் அளவில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பிபிசிஎல் வந்து அவங்க வந்து இன்னும் சிஎல்எஸ்ஐ வந்து எதுக்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு ரீசன் சொன்னாங்க. ஸோ அந்த ரீசன் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பேங்க்கு, அதாவது இவங்களும் ஒரு புரோக்கர் தான், அவங்க டச்சு பேங்க் அப்படிங்கிறவங்க வந்து அதே தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொன்ன அந்த இப்போ இருக்கிற ரேட்லேருந்து 5 to 7% வந்து க்ரூட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னா இந்த ஃபியூவல் ரிஃபைனரிஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து மார்ஜின் ப்ராப்ளத்தில் இருக்கும், மார்க்கெட்டிங் மார்ஜின் ப்ராப்ளத்தில் இருக்கும்னு அவங்க சொன்ன மாதிரியே இவங்க எதிர்பார்க்குறதும் அதே தான். அதாவது $88 மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த சிஎல்எஸ்ஏ புரோக்கர் சொன்னது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கரன்சி பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்டி வந்து 0.08 வந்து ரேலியாக இருக்குது, யூரோ வந்து 0.09 விழுந்துருக்குது, பிரிட்டனோட பவுண்ட் வந்து 0.14 வந்து ரேலியாக இருக்குது. யூஎஸ்டி வந்து ஸ்லைட்டாக வந்து ரெக்கவரி ஆகிருக்குது, இப்போ கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது இன்னும் யூஎஸ்டி. அப்புறம் கோல்டை பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து 2045 இருக்குது, 15 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. இதுக்கு ரீசன் வந்து அந்த டாலர் வீக்காக இருக்குதுன்னு சொன்னல, ஸோ அதே ரீசன் தான். அது மட்டும் இல்லாமல்
ஃபெட் வந்து ரேட் கட்டை பண்ணுறது வந்து தாமதமாயிட்டே இருக்குது. அது இன்னுமே ரொம்பவே தள்ளி போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நினைக்கிற அளவுக்கு தான் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்குது. ஸோ அதுவும் வந்து கோல்டு கொஞ்சமாக ரேலி ஆகிறதுக்கு ரீசனாக அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.